நண்பர்களே. இஸ்ரேல் என்ற ஒரு குட்டி நாடு இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் அளவுதான் அந்த நாட்டினுடைய மொத்த பரப்பளவு. ஆனால் உலகத்திற்கு எல்லா விதமான ஆயுதங்கள் எப்படி பயன்படுத்துவது, எப்படி சண்டையில் போரில் ஜெயிப்பது, யுத்தத்தை எப்படி துவக்குவது, எப்படி முடிப்பது, இப்படி எல்லா விதமான விஷயங்களும் அவர்களுக்கு தெரியும். சொட்டு நீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தியது கூட அவர்கள்தான். எதற்காக இப்போ இஸ்ரேலை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு 2013 வருடம் தவறாக இருந்தால் மன்னிப்பு கோருகிறேன், 2013 என்று கருதுகிறேன். அந்த வருடத்தில் ஒரு பேருந்து போய் கொண்டிருந்தது. அந்த பேருந்தில் ஒரு 30 பேர் டிரைவரையும் சேர்த்து பயணம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி ஒரு மனித வெடிகுண்டு, ஹியூமன் பாம் பிளாஸ்ட், அவங்க டக்குன்னு பஸ் மேலே விழுந்து அந்த தீவிரவாதி உள்பட அந்த 30 பேரும் இறந்துட்டாங்க. பீஸாக நொறுங்கிட்டாங்க. இஸ்ரேல் அரசாங்கம் உடனடியாக அமைதியாக இருந்து யார் அந்த குண்டு கொண்டு வந்தவன் பேர் என்ன, அது எந்த வகையான ஆர்டிஎக்ஸ் குண்டு பயன்படுத்தப்பட்டது எல்லாத்தையும் சேகரித்தாங்க. எல்லா விவரங்களையும் சேகரிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருந்த பாலஸ்தீனா, இப்போ நடந்துகிட்டு இல்லையா, போர் நடந்தது இல்லையா, அதே இடத்துல இருந்து தான் குண்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு எதுவுமே பேசலை, மடமடன் பாலஸ்தீனம் மேலே குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்துட்டாங்க. இவங்களுடைய ஆட்கள் 30 பேர் தான் முதல்ல இறந்தாங்க. உடனே அண்ணன் அமெரிக்கா இருக்காருலே, அவர் தான் எல்லா நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளே தலையிடுவார். அவர் டக்குன்னு உள்ளே புகுந்து, என்ன மிஸ்டர் இஸ்ரேல், என்ன இப்படி பண்ணிட்டீங்க, கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்துட்டாங்க, பதில் சொல்லுங்கள், நீங்கள் உலகத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாங்க. இஸ்ரேல் பிரதமர் கூலாக சொன்னார், எங்கள் ஆள் 30 பேர் இறந்தாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்கள், இந்த 1000 பேருக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னார். எதற்காக இதை இப்பொழுது சொல்கிறேன் என்றால், நம்முடைய நாட்டு தலைவர் ராஜீவ்காந்தி, எனக்கு காங்கிரஸ்காரங்களை பிடிக்காது, அது வேற விஷயம், அது எனக்கும் காங்கிரஸ்காரங்களுக்கு உள்ள விஷயம். ஆனால் நம்முடைய நாட்டு தலைவரை நம்முடைய மாநிலத்துக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்து வேறு நாட்டைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த நாட்டில் உயிரோட யாரும் இருக்கக்கூடாது. அதற்கு பேர் தான் ஆண்மை. அதுதான் இஸ்ரேல் அரசாங்கம் செய்யுது. அதை நாமும் செய்திருந்தோம்னா இன்னைக்கு பகல்காமில் பாகிஸ்தான்காரன் செஞ்சிருக்க மாட்டான். ஆக பலவீனம் நம்மிடையே இருக்கிறது. நம்முடைய ஒரே ஒரு ஆளை தொட்டால் கூட ஒரு ஊரே இருக்காது அப்படிங்கிற வீரத்தை காட்ட வேண்டிய தருணம் இது. நாம் பாரதியர்கள், வீரர்கள். நம்முடைய நாட்டிலிருந்து ஒரு புல்லை தொட்டால் கூட அங்கே எதுவும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு காட்ட வேண்டிய வீரர்கள். அந்த வீரத்தை மனதிலே கொள்வோமா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.